ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மித்ரேஷ் vlogs. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நேற்று நைட் நாங்கள் சும்மா ஒரு நைட் ட்ரைவ் மாதிரி போகலான்னு இருந்தோம். ஸோ போகும்போது ஏதாவது ஐஸ்கிரீம் கடை போய் சாப்பிட்லான்னு இருந்தோம். அண்ட் ஐபேக்கோ போகலான்னு சூஸ் பண்ணோம். பட் எங்கள் அம்மா பக்கெட் லிஸ்ட்டில் ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் போகலான்னு பார்த்து வச்சுருந்தாங்க. ஸோ அந்த ஐஸ்கிரீம் பார்லருக்கு போகலான்னு தான் நேற்று நைட் போயிருந்தோம். ஸோ அந்த கடை பேர் என்னென்னா மோவன்பிக். இது பக்கெட் லிஸ்ட்டில் வச்சுருக்கிற அளவுக்கு இந்த கடை ஏன் அவ்வளோ இதுனா, இதில் எல்லாமே ப்ரீமியமான, இட்ஸ் வெரி ப்ரீமியம் ஐஸ்கிரீம் பிராண்டு. அண்ட் எங்கள் வச்சுருக்கிற ஐஸ்கிரீமும் ரொம்ப ப்ரீமியம். ஸோ எங்கள் ரெடி பண்ணுற ஐஸ்கிரீம் எல்லாமே சுவிட்சர்லாண்ட்லேருந்து இம்போர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க. ஸோ சுவிட்சர்லாண்ட்லேருந்து பூனேக்கு அண்டு பூனேலேருந்து சென்னைக்கு வருது. ஸோ இங்கே நிறையா ஃப்ளேவர்ஸ் இருக்கும். ஆனால் ஸ்டார்டிங் ஆஃப் த மந்த் அண்ட் எண்டிங் ஆஃப் த மந்தில் எங்கள் வச்சுருக்கிற ஃப்ளேவர்ஸ் மாறலாம். ஏன்னா சில ஃப்ளேவர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு ஸ்டாக் கிடைக்காது. ஒய் பிகாஸ் சுவிட்சர்லாண்ட்லேருந்து இம்போர்ட் பண்ணுறதுனால சில ஃப்ளேவர்ஸ் எப்பயாவது தான் ரீஸ்டாக் பண்ணுவாங்க. ஸோ ஐபேக்கோ மாதிரி இவங்க ஃபுல் ரீஸ்டாக் வச்சுருக்க மாட்டாங்க. இங்கே ஐஸ்கிரீம் எல்லாம் ரொம்ப க்ரீமியாக இருந்துச்சு. அண்டு நாங்கள் எங்கள் ஃபேமிலிக்கே சாக்லேட் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். ஸோ நாங்கள் 3 ஸ்கூப் ஸ்விஸ் சாக்லேட் ஐஸ்கிரீமும் அண்டு 1 ஸ்விஸ் சாக்லேட் ஷேக்குமே வாங்கியிருந்தோம். இவங்க இந்த ஸ்விஸ் சாக்லேட் ஐஸ்கிரீமில் அந்த ஸ்விஸ் சாக்லேட் மிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இட் வாஸ் இன்ஃப்யூஸ் வித் ஸ்விஸ் சாக்லேட். அந்த சாக்லேட் பிட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ரொம்ப க்ரீமியாக ரொம்ப டெலிஷியஸாக இருந்துச்சு. இது எல்லா இடத்துலையுமே இருக்குது. இட்ஸ் அ வேர்ல்டு வைட் பிராண்ட். துபாயில் இருக்குது, நியூசிலாண்டில் இருக்குது. அண்டு இது ஸ்டார்டிங்கில் நெஸ்லி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க போல். ஸோ இந்த பிராண்ட் சுவிட்சர்லாண்டில் ஒரிஜினேட் ஆனது. ஸோ ஐஸ்கிரீமு, சாக்லேட் மில்க் ஷேக் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த ஐஸ்கிரீம் கோன்லேயும் வாங்கிக்கலாம். அண்டு கிட்ஸ் மினின்னு அதில் நிறையா ஃப்ரூட் சாலட் மாதிரி போட்டு அதில் நம்ம சாய்ஸ் ஆஃப் ஐஸ்கிரீம் போட்டுக்கலாம். இல்லைனா ஐஸ்கிரீம் பிளாட்டர்ஸ் அந்த மாதிரி இருக்குது. இல்லைனா டார்டூஃபோன்னு ஒரு டைப் ஆஃப் ஐஸ்கிரீம் இருந்துச்சு. ஸோ அதில் வெனிலா ஐஸ்கிரீம் அண்ட் அது மேலே ஒரு சாக்லேட் டோம் வச்சு கொடுப்பாங்க போல். ஸோ நாங்கள் இந்த ஐஸ்கிரீம்லாம் நல்லா என்ஜாய் பண்ணோம். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். வர்த்துன்னு சொல்லிட்டு உங்களை எல்லாரையும் ட்ரை பண்ண சொல்ல மாட்டேன். இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக நம்ம எடுத்துக்கலாம். உங்களுக்கு உண்மையிலே பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கு இது வர்த்தாக தோணுச்சுன்னா யூ கேன் ட்ரை இட் அகெயின். நீங்கள் இங்கே நீங்கள் வேறு ஏதாவது ஃப்ளேவர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். இங்கே ட்ரை பண்ணுறதுக்கு நிறையா ஃப்ளேவர்ஸ் இருக்குது அண்ட் ஈச் ஃப்ளேவர் இஸ் யூனிக். ஸோ நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். அண்ட் இவங்க டப் ஐஸ்கிரீம் விற்கிறாங்க. நாங்கள் போன டைம் கொஞ்சம் லேட்டானால அது எல்லாமே காலி ஆயிடுச்சு, சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. அண்ட் நாங்கள் இன்னொரு ஃபுட் ஐட்டமும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ இங்கே ஒரு சின்ன மெனு பினோனோ அண்டு சாண்ட்விச்சஸ் விற்கிறாங்க. ஸோ அதில் நாங்கள் பாம்பே சட்னி சாண்ட்விச்னு ஒன்று ஆர்டர் பண்ணோம். சாண்ட்விச்லேயே இது ஒரு நாஸ்டாலஜிக்கான ஒரு ஃப்ளேவர். பெப்பர் நல்லா கிரைண்ட் பண்ணி போட்டிருந்தாங்க. ஸோ இதுவும் நல்லா இருந்துச்சு. அண்ட் அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். நீங்களும் மோவன்பிக்கு போயிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பை கைஸ், see you in the next video.